சார், இப்போ பொய் சொல்வதில் நோபல் பரிசே தரலாம்னு டிடிவி சொல்லியிருக்கிறாரு. யாருக்கு? எடப்பாடியார் அவர்களுக்கு நோபல் பரிசே தரலாம், பொய் சொல்வதற்கு நோபல் பரிசே தரலாம் அப்படின்னு சொல்லி இன்னைக்கு பேட்டி கொடுத்துருக்காரு. அதாங்க, அவர் டெய்லி 4 தடவை கொடுக்குறாருங்க. அவர் புரட்சி தலைவி அம்மாவால் கட்சியிலிருந்து நீக்கப்பட்ட ஒரு துரோகி லிஸ்ட். அதனால அவர் கேள்விக்கெல்லாம் நீங்க பதில் சொல்லி நாங்களாம் உட்காந்துக்கிட்டு இருக்க முடியாது. அவருக்கு வேலை இல்லை, அவர் ஏதாவது கேட்கிறாரு, அவருக்கு ஆள் இல்லை, புகைப்படத்தை அங்கங்க உங்களை மாதிரி ஆளுகளை நண்பர்களை பிடிச்சி பதில் சொல்றாரு. அதுக்கெல்லாம் நாங்கள் சொல்ல முடியாது. எம்ஜிஆர் அம்மாவால் நீக்கப்பட்ட துரோகி திரு டிடிவி தினகரன் அவர்கள், அவர் சொல்லுவதுக்கெல்லாம் நாங்கள் பதில் சொல்லிட்டு இருக்க முடியாது. என்ன நல்ல கருத்துள்ள கேள்வியா கேளுங்க சொல்றோம். ஓபிஎஸ் என்னங்க, ஒருத்தர் தாய் தந்தைக்கு முன்னால கல்யாணம் இருந்தா முன்னால பிறந்திருப்பாரு, பின்னால கல்யாணம் இருந்தா லேட்டா பிறந்திருப்பாங்க. திரு செங்கோட்டையன் அவர்கள் முன்னால பிறந்திருப்பாரு. அந்த ஒரு தகுதியை தவிர எல்லா தகுதியாளோட அதிகமா இருக்கிறனாலதான் இறைவன் அருளை பெற்று இன்னைக்கு முதலமைச்சராக இருந்து இப்ப கழகத்தின் நிரந்தர பொதுச் செயலாளர் இருக்காரு. அந்த வசதிக்கு அவர் 2 முறை எனக்கு வாய்ப்பு வந்தது, நான் கட்சிக்காக விட்டு கொடுத்தேங்கிறார். எவனாவது வாய்ப்பு வந்தா விட்டு கொடுப்பானா? எவன்டா அடிக்கலான்னு தானே அடிக்கிறாங்க, பிக் பாக்கெட் அடிக்கிற மாதிரி தான் அது. வாய்ப்பு வந்து அவர் எதுக்கு விடுறாரு? அதுக்கு தெய்வத்தின் தீர்ப்பு எடப்பாடி பழனிசாமி அவர்களுக்கு வரணும்னு இருந்திருக்கு. யாரும் எதுவும் கிடையாது. அம்மா அவர் அமைச்சராக செங்கோட்டையன் இருக்கும்போது தான் அவரை அமைப்பு பொறுப்பு எல்லாத்தையும் எடுத்து விட்டாங்க. அம்மா இருக்கும் பொழுதே தான் முதலமைச்சராக வேண்டும் என்று அவர் விரும்பியதாக அந்த ஈரோடு மாவட்டத்தை சகோதரர்கள் அம்மாவிடம் புகார் கொடுத்து அதை விசாரித்து அவர் அப்படி ஆசைப்படுகிறார் நினைத்து உடனே அமைச்சர் பதவி நீக்கிய ஒரு பெருமகன் திரு செங்கோட்டையன் அவர்கள்.